வணக்கம் நண்பர்களே. இந்த வாரத்தோட அதிர்ச்சிகரமான செய்தி விழுப்புரம் மாவட்டத்திலும் செங்கல்பட்டு மாவட்டத்திலும் நடந்த அந்த கள்ளச்சாராய பலிகள். மனுஷனோட மனசை புரிஞ்சிக்கவே முடியல. நாங்கள் மரபணு கோளாறுகள் கொண்ட குழந்தைங்களை பெரியவங்களை ட்ரீட் பண்ணுறோம். பிறக்கிறப்பவே பிரச்சனைகளோட, மூல பிரச்சனையோட, ஈரல் பிரச்சனையோட எவ்வளோ பேர் பிறந்து விதின்னு சொல்கிறதா அவங்களுடைய நேரம்னு சொல்கிறதான்னு தெரியாமல் எந்த விதத்துலேயும் அவங்க காரணம் இல்லாமல் வாழ்க்கை பூரா போராட்டத்தை அனுபவிக்கிறவங்கள நாங்கள் பார்க்குறோம். ஆனால் நல்ல விதமாக பிறந்து எந்த குறையும் இல்லாமல், உடல் ஊனங்கள் இல்லாமல், மூளை நல்லா வேலை செஞ்சு, ஈரல் நல்லா வேலை செஞ்சு வாழ்கிற இந்த மனுஷங்க கங்கணம் கட்டிக்கிட்டு என்னுடைய உடலை நான் கெடுத்தே தீருவேன் அப்படின்னு செய்யக்கூடிய காரியம்தான் இந்த போதை பழக்கம். இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஆமாம் சார், எப்படி போய் இந்த கள்ளச்சாராயத்தை குடித்தாங்கன்னே தெரியல, எதனால் இதை பண்ணாங்கன்னே தெரியல அப்படின்னு ஃபீல் பண்ணுற பல பேர் நீங்கள் நல்ல சாராயம் அப்படின்னு நினச்சி ஒரு விஷயத்தை குடிச்சிக்கிட்டு தான் இருக்கீங்க. சாராயத்தில் என்னங்க நல்ல சாராயம், கள்ள சாராயம்? சாராயம்னாவே அது உடம்புக்கு கெடுதல் தான். அது என்ன பண்ணுது? தள்ளாட வைக்குது, போதையை கொடுக்குது, மூளையை மெய்மறக்க செய்யுது, மிதக்க வைக்குது. இது அத்தனையும் எதனுடைய சிம்டம்ஸ்? உங்களுடைய மூளையை அது மழுங்கடிக்க செய்யுது அப்படிங்கிறதுக்குரிய சிம்டம்ஸ் தான். அதை வெளியேற்றுறதுக்கு இந்த லிவர் என்ன பாடுபடுது? ஆல்கஹால் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. தொடர்ந்து எடுத்துக்கிறதுனால இந்த லிவர் பாதிக்கப்படுது. கொஞ்ச நாள் காமாலையினால் கஷ்டப்படுவாங்க, அப்புறம் கொஞ்ச நாள் எடுக்க மாட்டாங்க, திரும்ப எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த லிவரும் எவ்வளோ நாள் தான் செத்து பிழைக்கும். ஒரு நாள் அதுவும் கைவிட்டுரும். அப்புறம் லிவர் ஃபெயிலியர், லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும் அப்படின்னு அலைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. உங்கள் கையில் கொடுத்த ஒரு மிகப்பெரிய வரத்தை, மிகப்பெரிய பொக்கிஷத்தை ஏன் இப்படி வீணாக்குறீங்க? தண்ணி அடிக்காதவங்களே இப்போ இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சமுதாயம் உருவாயிட்ருக்கு. ஜாலிக்காக அடிக்கிறேன், ஃபன்னுக்காக தான் அடிக்கிறேன், 10 பேர் சேர்ந்தால் தான் தண்ணி போடுறோம். தண்ணி எடுக்கிறது இல்லையா நீங்கள் ஏதோ சமூகத்திலேயே சேராதவராக, அந்த குழுவுக்கே உகந்தவராக இல்லாத மாதிரி பார்க்குற மனநிலை ஏன் உங்களுக்கெல்லாம் வந்துச்சு? 10 பேர் தண்ணி அடிக்கிறீங்க அந்த ரூமில் ஜாலிக்காக தான். ஆனால் வாழ்க்கை 10 பேர்த்துக்கு ஒரே மாதிரி இருக்கிறதில்ல. அந்த 10 பேர்த்தில் ஒருத்தருக்கு வாழ்க்கையில் எதிர்பார்க்காத சில பிரச்சனைகள் வரலாம், அல்லது அவருடைய மனசே ரொம்ப வீக்கான மனதாக இருக்கலாம், கண்ட்ரோல் இல்லாதவராக இருப்பார். நம்ம இன்றைக்கி ஜாலிக்காக தான் ஆரம்பிக்கிறோம், ஆனால் அவர் ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே போகிறப்போ இந்த மது பழக்கத்தில் ஈடுபட்டு அவருடைய வாழ்க்கையே தொலைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்படி தான் பல நேரங்களில் பல பேர் மதுவுக்கு அடிமையாகிறாங்க. சரி, இப்போ என்ன கள்ளச்சாராயம் குடித்ததுனால தானே? நல்ல சாராயம் குடிச்சிருந்தா நல்லா தானே இருந்திருப்பாங்க. கள்ளச்சாராயம் குடித்ததுனால உடனே இருந்தாங்க. நல்ல சாராயம் குடிக்கிற நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்துகிட்ருக்கீங்க. அந்த கள்ளச்சாராயம் அப்படிங்கிறது மெத்தனால், இது கம்ப்ளீட் பியூர் கெமிக்கல். இதை எடுத்துக்கிட்டாங்க, அதனால் இறந்து போனாங்க. எத்தனால் அப்படிங்கிறது உணவுப் பொருட்கள்லேருந்து அது ஃபர்மெண்ட் ஆனதுனால வரக்கூடிய ஒரு ஆல்கஹால் அப்படிங்கிறது தான். இதில் என்னென்னா, கடையில் வாங்கி குடிக்கிறப்போ ஒரு கண்ட்ரோல்டான அளவுகள் இருக்கும். இந்த மெத்தனாலில் அது இருக்காது. இது தெரிஞ்சுமே ஏன் இந்த மெத்தனாலை குடிக்கிறாங்க? பணம் இல்லை, அதனால் மட்டுமே இது கம்மியான விலையில் கிடச்சிதுன்னு வாங்கி குடித்தாங்கன்னு கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் பணம் வச்சுருக்கிறவங்க கூட கடைக்கு போய் வாங்கினா அது கௌரவ குறைச்சலாயிரும். அப்போ இவங்கன்னா வீட்டில் ஃபோன் பண்ணி சொன்னாவே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. இது ஒரு காரணம். இந்த மெத்தனால் எத்தனால் அப்படிங்கிறது கடையில் வாங்குகிற அந்த ஆல்கஹால் பாட்டில். மெத்தனால் அப்படிங்கிறது இவங்களே காய்ச்சி கொடுக்குறது. இதை ஆர்கானிக்குங்க, இது குடித்தா ஒன்றும் ஆகாதுங்க அப்படின்னு தவறான நம்பிக்கையில் குடிக்கிறவங்க இப்போ இருக்காங்க. நான் சொல்கிறது படித்தவங்க, வசதி படைத்தவங்க இதை கூட இன்னும் நம்பிட்டு இருக்காங்க. இது ஆர்கானிக் அப்படின்னு. ஆர்கானிக் லேபிள் எது மேலே ஒட்டுறதுன்னு ஒரு விவஸ்தை வேண்டாமா? இன்னொன்று, இது குடித்தா வாசம் வராது, எவ்வளோ குடிச்சிருக்காங்க என்னங்கிறது தெரியாது. இந்த காரணங்களால் இந்த கள்ளச்சாராயம் அப்படிங்கிறது ரொம்ப எளிதாக மக்கள் மத்தியில் பரவுது. பாட்டிலில் குடிக்கிறவங்க வாங்கி குடிச்சிட்டு தான் இருக்காங்க. கள்ளச்சாராயம் எடுக்கிறவங்க இந்த காரணத்தினால அது பின்னாடி போய்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. எத்தனால் அப்படிங்கிற பாட்டிலில் கிடைக்கக்கூடிய கவர்மெண்ட்டால் கண்ட்ரோல்டு அந்த ஆல்கஹால் நாளடைவில் நரம்பு மண்டலத்தை பாதிக்கும், மூளையை பாதிக்கும், சிறுமூளையை பாதிக்கும். அவங்களால லேட்டர் ஆன் நடக்கக்கூடிய முடியாத அளவுக்கு தடுமாறுவாங்க. ஓவர பீரியட் அவங்களுக்கு லிவர் பாதிப்புகள் வரலாம். லிவர் பாதிப்பு தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் வரைக்கும் கொண்டு போய் விட்டுறலாம். ஆனால் இந்த மெத்தனால், இந்த கெமிக்கல், இது ஃபேக்ட்ரியிலேருந்து வரக்கூடியது. ஃபேக்ட்ரியில் அவங்க கெமிக்கல்ஸ்க்காக யூஸ் பண்ணுற விஷயங்களை பிளாக்கில் வாங்கிட்டு வந்து மற்றதையும் கலந்து கொடுக்குறாங்க. இந்த மெத்தனால் சாப்பிட்றப்ப இமீடியட்டாக கண் பார்வை போகலாம், இமீடியட்டாக டெத் நடக்கலாம், இமீடியட்டாக லிவர் ஃபெயிலியர் வரலாம், உடனடியாக அவங்களுக்கு வந்து மூளை மழுங்கடிச்சு மூளையில் இருக்கிற பிரச்சனைகள் வரலாம், நரம்பு மண்டலம் இமீடியட்டாக பாதிக்கலாம். ஸோ அதனால தான் சொன்னேன், ரெகுலராக குடிக்கிற நீங்கள் ஸ்லோ பாய்சன் எடுத்துக்கிறீங்க, இந்த மெத்தனால் குடிக்கிறவங்க இமீடியட் பாய்சன் எடுத்து இறந்து போகிறாங்க. கல் நல்லது தானே, கல்லை சாப்பிட்றலாமே. கல் அப்படிங்கிறதும்
ஒரு போதை மருந்து தான். ஆனால் அது கிடைக்கிறது நேச்சுரலாக கிடைக்குது, ரைட்டு. ஆனால் அந்த கல்லோட பர்சன்டேஜ் ஆஃப் ஆல்கஹால் 4 to 8% மேக்ஸிமம். ஆனால் மற்ற எத்தனால், இந்த கடையில் கிடைக்கிற அந்த ரம், பிராண்டி, விஸ்கி இதுலையெல்லாம் 40%லேருந்து சில சமயங்களில் 50%, 90% வரைக்கும் ஆல்கஹால் கான்டாக்டோட இருக்கக்கூடிய சரக்கெல்லாம் கிடைக்குது. இப்போ 4% குடிக்கிறது, 4% இருக்கிற கல்லை குடிச்சு ஒரு மனுஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடுவானா? இல்லை. அது பீரை விட குறைவான அளவுக்கு தான் போதையை கொடுக்குது. இந்த மது போதை அப்படிங்கிறது இன்றைக்கி குவார்ட்டர் எடுக்கிறவங்க ஒரு மாதம் கழித்து ஆஃப் எடுக்கிற அளவுக்கு போகும். அப்போ தான் அவங்களுக்கு அந்த போதை ஏற ஆரம்பிக்கும். அப்போது கல் மட்டுமே இதுக்கு ஒரு தீர்வே கிடையாது. இந்த கல்லுலையும் சில மாத்திரைகளை கலந்து போதையை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதை பண்ணுறதுக்கும் இந்த மனிதர்கள் தயங்க மாட்டாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்றுலேருந்து தப்பிச்சு இன்னொன்றில் விழணும்னு அவசியம் இல்லை. நம்ம சமூகத்தில் முதல்ல இந்த ஆல்கஹாலிசம் அப்படிங்கிறது ஒரு தவறு, அது நம்ம உடம்பை கெடுத்துக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு எல்லாருமே உணரணும். எவ்வளவு மோசமான இடத்துல இருக்கோன்னா, நான் என்னுடைய ப்ராக்டிஸை 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கிறப்போ ஜெனட்டிக் ப்ராக்டிஸை, பீடியாட்ரிஷனாக அதுக்கு முன்னாடி 10 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். 10 வருஷமாக ஜெனட்டிக்ஸ் ப்ராக்டிஸ் நான் பண்ணுறேன். நான் இந்த குழந்தைங்களுக்கான பர்த் டிஃபெக்ட்ஸ், பிறவி குறைபாடுகளை பற்றி கேள்வி கேட்குறதுல அப்ராடில் அந்த மதரை பார்த்து நீங்கள் ஆல்கஹாலிசம் எடுத்துக்கிட்டீங்களான்னு கேட்பாங்க. எதுக்காக அப்படின்னா, ஃபீட்டல் ஆல்கஹால் சிண்ட்ரோம் அப்படின்னே இருக்குது. அம்மா கருவுற்ற நாளில் ஆல்கஹால் எடுத்தாங்க அப்படின்னா அவங்களுடைய குழந்தைக்கு பல்வேறு விதமான பிறவி குறைபாடுகள், கண், காது, இருதயம், குடலில், கை கால்களில் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஊனங்களோட பிறக்கலாம். நான் இந்தியாவில் யாரையுமே நான் பார்த்து கேட்டது கிடையாது ஆரம்பத்தில். சில நேரங்களில் அதிர்ச்சிகரமாக இருக்கும் நம்ம ஊர் பெண்கள் இப்படி சொல்கிறப்போ. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சார் உங்கள்கிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேன், டியூரிங் ப்ரெக்னென்சி நானும் என் ஹஸ்பண்டும் ஒரு பார்ட்டிக்கு போயிருந்தோம், நாங்கள் ஆல்கஹால் எடுத்துக்கிட்டோம். இது ரொம்ப காமனாக நான் இப்போ கேள்விப்பட்டுருக்கேன். ஆரம்பத்தில் எனக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக இருந்துச்சு. முகத்தில் நம்ம காமிச்சிக்க முடியாது. போக போக இப்படி தான் நம்மளுடைய சமூகம் போயிட்டுருக்கு போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தயக்கத்தோடு சில நேரங்களில் சில பேர்த்த கேட்க வேண்டியதாக இருக்குது. இனி இதை எப்படி நான் அடுத்தடுத்து கேட்க போகிறேன் எங்கிட்ட வர அம்மாக்கள்கிட்ட அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா அந்த ஹிஸ்ட்ரி எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இதை நோக்கியாக நம்ம சமூகம் போகணும். எவ்வளவோ கட்டறிஞ்ச சமூகம். நம்ம ஊரில் சொல்லுவாங்கள்ல, பர்டிகுலராக மேற்கு மண்டலத்தில் காட்டை விற்று கூட கல்லை குடிச்சிக்கலாம். காட்டை விற்று நீ கல்லை குடிக்கிற, ரைட்டு. எதை விற்று உன்னோட ஈரலை மாற்றுவேன்? என்ன சார் எல்லா நம்ம முன்னோர்களை பற்றியெல்லாம் நீங்கள் தப்பாக பேசுகிறீங்க? நம்ம முன்னோர்கள் ஒன்றும் முட்டாள்கள் இல்லை. நம்ம முன்னோர்கள் முட்டாள்கள் இல்லை. ஆனால் இப்போ இருக்கிற மாதிரியே சில நேரங்களில் தவறான புரிதல்களோடு இருந்தவங்க அந்த காலத்தில் இருந்திருப்பாங்க. அப்படி யாரோ சொல்லிட்டு போன விஷயங்களை ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. மது உடம்புக்கு கேடு தான். உங்களை அழிக்கும், உங்கள் குடும்பத்தை அழிக்கும், இந்த சமூகத்தையே அழிக்கும். மது குடிக்கிறவன் போக போக மிருகமாக மாறுறான். மூளை தாங்க உங்களையும் மிருகத்தையும் வேறுபடுத்தி காட்டுது. அந்த மூளையை டைரெக்டாக அடிக்கிற மது எதுக்கு உங்களுக்கு? நம்ம முன்னோர்கள் முட்டாள்கள் இல்லைன்னு சொல்கிறீங்களே. 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு முன்னோர் வாழ்ந்தார். அவர் கல்லுண்ணாமை அப்படின்னு 10 திருக்குறள் எழுதியிருக்கார். ஒன்று ஒன்றா நான் படிக்கிறேன், கேளுங்க. உட்கப்படார், ஒழியிழப்பர், எஞ்ஞான்றும் கற்காதல் கொண்டொழுகுவார். மது பழக்கத்திற்கு அடிமையானவர்கள் தமது சிறப்பை இழப்பது மட்டுமல்ல, மாற்றாரும் அவர்களை கண்டு அஞ்ச மாட்டார்கள். இது ஒரு அரசனை குறித்து எழுதுனது. அரசனையே யாரும் மதிக்க மாட்டாங்க, அவனை பார்த்து பயப்பட மாட்டாங்க, அவன் மது குடிச்சிட்டு இருந்தானா. உன்னற்க கல்லை உனில் உண்க சான்றோரான் எண்ணப்பட வேண்டாதார். மது அருந்தக்கூடாது. சான்றோர்களின் நன்மதிப்பை பெற விரும்பாதவர் வேண்டுமானால் அருந்தலாம். ஈன்றால் முகத்தேயும் இன்னாதால் என்மற்று சான்றோர் முகத்துக்களி. கல்லருந்தி மயங்கிவிடும் தன் மகனை அவன் எந்த குற்றங்கள் செய்தாலும் மன்னிக்கக்கூடிய தாயே காண சகிக்க மாட்டாள் என்கிற போது ஏனைய சான்றோர்கள் அவனை எப்படி சகித்துக் கொள்வார்கள்? நான் என்னும் நல்லால் புறங்கொடுக்கும் கல்லென்னும் பேனா பெருங்குற்றத்தார்க்கு. மது மயக்கம் என்னும் வெறுக்கத்தக்க பெருங்குற்றத்திற்கு ஆளாகி இருப்போரின் முன்னால் நாணம் என்று சொல்லப்படும் நட்பண்பு நிற்காமல் ஓடிவிடும். கையறியாமை உடைத்தே பொருள் கொடுத்து மெய்யறியாமை குழல். ஒருவன் தன்னிலை மறந்து மயங்கி இருப்பதற்காக போதைப் பொருளை விலை கொடுத்து வாங்குதல் விவரிக்கவே முடியாத மூடத்தனமாகும். துஞ்சினார் செத்தாரின் வேரல்லர் எஞ்ஞான்றும் நஞ்சுண்பார் கல்லுண்பவர். மது அருந்துவோர்க்கும் நஞ்சு அருந்துவோர்க்கும் வேறுபாடு கிடையாது என்பதால் அவர்கள் தூங்குவதற்கும் இறந்து கிடப்பதற்கும் கூட வேறுபாடு கிடையாது என்று கூறலாம். உள்ளூர் நகப்படுவர் எஞ்ஞான்றும் கல்லொற்றி கண்சாய்பவர். மறைந்திருந்து மது வருந்தினாலும் மறைக்க முடியாமல் அவர்கள் கண்கள் சுழன்று மயங்குவதைக் கண்டு ஊரார் எள்ளி நகையாடத்தான் செய்வார்கள். களித்தறியேன் என்பது கைவிடுக நெஞ்சத்து ஒளித்ததுவும் ஆங்கே மிகும். மது அருந்துவதே இல்லை என்று ஒருவன் பொய் சொல்ல முடியாது. காரணம், அவன் மது மயக்கத்தில் இருக்கும்போது அந்த உண்மையை சொல்லிவிடுவான். களித்தானை காரணம் காட்டுதல் கீழ்நீர் குளித்தானை தீர்த்துரி அற்று. குடிபோதைக்கு அடிமையாகி விட்டவனை திருத்த அறிவுரை கூறுவதும் தண்ணீருக்குள் மூழ்கிவிட்டவனை தேடி கண்டுபிடிக்க தீப்பந்தம் கொளுத்தி கொண்டு செல்வதும் ஒன்றுதான். எவ்வளவு வெறுத்து போய் சொல்றாரு.
கல்லுண்ணா போல் கழித்தானை காணுங்கால் உள்ளான் கொள் உண்டதன் சோர்வு. ஒரு குடிகாரன் தான் குடிக்காமல் இருக்கும்போது மற்றொரு குடிகாரன் மது மயக்கத்தில் தள்ளாடுவதை பார்த்த பிறகாவது அதன் கேட்டினை எண்ணி பார்க்க மாட்டானா? அடுத்தவன் அப்படி கிடக்கிறத பார்த்து கூடவா எண்ணி பார்க்க மாட்டேன்? எல்லாருமே உன்னை ரொம்ப கேவலமாக பார்ப்பாங்க. இதை குடிச்சிட்டு படுத்திருந்தீங்கன்னா நீ உயிரில்லாத சடலத்துக்கு சமம். எல்லாத்தையுமே பொறுத்துக்கிற தாய் நீ குடிகாரனாக இருக்கிறத பொறுத்துக்கவே முடியாது. சிறப்பை மட்டுமல்ல, மற்றவர் யாருமே அவனை கண்டு பயப்பட மாட்டாங்க, ஒரு மனுஷனாக கூட மதிக்க மாட்டாங்க. இதை பற்றி எவ்வளோ தெளிவாக இந்த மனுஷன் எழுதியிருக்காரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி. நம் முன்னோர்கள் முட்டாள்கள் இல்லை. கல்லுண்ணாமை அதிகாரத்தை படிங்க. இந்த சமுதாயம் மாறி ஆகணும். வீட்டுக்கு ஒருத்தன் குடிச்சிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறது பெருமை கிடையாது. எந்த வீட்லேயும் குடிக்கிறவங்க இல்லை அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம தமிழரோட பெருமை. மற்றவங்களை குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. நம்ம எல்லாருமே மாற வேண்டிய நேரம் இது. மது அப்படிங்கிறது ஒரு நஞ்சு பொருள், உடம்புக்கு ஒத்துக்காதது. உங்கள் கையில் கொடுத்த பொக்கிஷத்தை மதுங்கிற விஷத்தை ஊற்றி அழிக்காதீங்க. புரிய வேண்டியவங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.